நம்ம சாஸ்திரத்திலையும் ஜோதிட சாஸ்திரத்திலையும் சரி, சில நாட்கள் சில விஷயங்கள் நல்ல விஷயங்களை செய்யக்கூடாது. பகவானை பார்த்து சனீஸ்வரா, உமையவள் தன்னுடைய பக்தர்களை பொருட்டு ஒரு மாளிகை கட்டிய பார்வைய கொஞ்சம் அந்த பக்கம் திருப்பி உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் நவகிரகங்களையும் ஆட்டிவிக்கிறது அந்த பரமேஸ்வரன் தான்ங்கிறத நீங்க ஒரு ஆனந்த தாண்டவம் ஆடுக்காக ஈஸ்வரன் நடனம் ஆட போகிற பார்வதி தேவி கோபமா வரத பார்த்து சனீஸ்வரன் பயந்து ரெண்டு பேருக்கும் ஒரு பாடத்தை புகுந்த நாள்ல நீ மாளிகை கட்டினால அந்த மாளிகை எரிக்கப்பட வேண்டியதுதான். வணக்கம் நண்பர்களே, நம்ம சாஸ்திரத்திலையும் சரி ஜோதிட சாஸ்திரத்திலையும் சரி சில நாட்கள் நல்ல விஷயங்களை செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா அது நல்ல பலனை கொடுக்காது. அந்த வரிசையில இந்த வீடியோவில் நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் காஷ்யப் அபிராம்குமார், உங்கள் வாழ்வியலுக்கான வழிகாட்டி ஜோதிடர். இது நம்ம டிவைன் வேதா சேனல். கைலாயத்துல ஒரு நாள் பரமேஸ்வரன் சனி பகவானை பார்த்து, சனீஸ்வரா, உமையவள் தன்னுடைய பக்தர்களை பொருட்டு ஒரு மாளிகை கட்ட போறா. அந்த மாளிகை கட்டுற நாள்ல உன்னுடைய பார்வை படுற மாதிரி வருது. அதனால உன்னுடைய பார்வைய கொஞ்சம் அந்த பக்கம் திருப்பிக்கிட்டா அந்த நேரத்துல உமையவள் அந்த மாளிகையை கட்டி முடிச்சிடுவா. நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி கேட்ட உடனே சனீஸ்வர பகவானுக்கு கொஞ்சம் அப்படியே கர்வம் தலை தூக்கிச்சு. பரமேஸ்வரனே நம்ம கிட்ட கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி மனசுல ஒரு சந்தோஷம். ஆனா இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் நவகிரகங்களையும் தேவர்களையும் முனிவர்களையும் ஆட்டிவிக்கிறது அந்த பரமேஸ்வரன் தான்ங்கிறத அந்த நேரத்துல சனீஸ்வர பகவான் மறந்து போனார். தன்னுடைய பார்வைக்கு இவ்வளோ பலம் இருக்குங்கன்னு ஒரு கர்வம் அவருக்கு லைட்டா வர ஆரம்பிச்சது. உடனே சொன்னார், சர்வேஸ்வரா, நீங்க ஒரு ஆனந்த தாண்டவம் ஆடுங்க. அந்த ஆனந்த தாண்டவத்தை நான் பார்த்துக்கிட்டே நிக்கிறேன். அந்த நேரத்துல தேவிய மாளிகைய கட்டி முடிச்சிட சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். இந்த உலகம் அசைறதும் அதுல இருக்கிற ஜீவராசிகளும் அசைவது அந்த பரமேஸ்வரனுடைய நடனத்தாலதான் அப்படிங்கிறத ஒரு கணம் அந்த சனீஸ்வர பகவான் மறந்து போனார். தனக்காக ஈஸ்வரன் நடனம் ஆட போறாருங்கிறத அவருக்கு ஒரு சந்தோஷம். சிவபெருமானும் நடனத்தை ஆட ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரம் ஆடிட்டு இருக்கும் போதே உடுக்கைய ஒலிக்க ஆரம்பிச்சார். அந்த உடுக்க ஒலி கேட்ட உடனே பார்வதி தேவி பயந்து போனாங்க. ஏன்னா ஏற்கனவே சொல்லி இருந்தார் சிவபெருமான், உடுக்க ஒலி கேட்க ஆரம்பிச்சதுன்னா நீ இந்த மாளிகையை எரிச்சிரு அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த உடுக்க ஒலி கேட்ட உடனே பார்வதி தேவியும் அந்த மாளிகையை எரிச்சிட்டாங்க. எரிச்சிட்டு கோபமா கைலாயத்துக்கு வந்தாங்க. பார்வதி தேவி கோபமா வரத பார்த்து சனீஸ்வரன் பயந்து போனார். இது தன்னாலதான் நடந்தது அப்படின்னு பார்வதி தேவி நினைச்சிட்டாங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. உடனே தேவி, இது இந்த மாளிகை எரிஞ்சதுக்கு என்னுடைய பார்வை காரணம் அல்ல அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணார். உடனே சிவபெருமான் சொன்னாரு, உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயத்த நான் சொல்றதுக்காக தான் இந்த திருவிளையாடலை நடத்தினேன். சனீஸ்வரன் தன்னுடைய பார்வைக்கு எவ்வளவு பெரிய பலம் இருக்குன்னு சொல்லி ஒரு கர்வத்துல இருந்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு சனிக்கிழமையும் ரேவதி நட்சத்திரம் வர அன்னைக்கு எந்த நல்ல காரியமும் பண்ணக்கூடாது. இந்த நாள்ல நீ மாளிகை கட்டினதுனால அந்த மாளிகை எரிக்கப்பட வேண்டியதுதான். அதனாலதான் உடுக்க சத்தம் ஒலி கேட்ட உடனே அந்த மாளிகையை எரிக்க சொன்னேன். அதனால சனியும் ரேவதி நட்சத்திரமும் சேர்றதுனால எந்த நல்ல காரியமும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணணும்னா அது நாசமாயிடும். அதனாலதான் இந்த திருவிளையாடலை நான் அரங்கேற்றினேன்னு சொன்னாரு. பார்வதி தேவியும் சனீஸ்வர பகவானும் ஈஸ்வரனை நமஸ்காரம் பண்ணாங்க. அதே மாதிரி நம்மளும் சனிக்கிழமையும் ரேவதி நட்சத்திரமும் வர அன்னைக்கு எந்த நல்ல காரியமும் பண்ணக்கூடாது. அப்படி அந்த நல்ல காரியம் பண்ண ஆரம்பிச்சோம்னா அந்த நல்ல காரியம் நமக்கு
நல்ல பலனை கொடுக்காது. நன்றி நண்பர்களே. இது போல பல தகவல்களுக்கு நம்ம டிவைன் வேதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணாதான் இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். நல்லதை பகிர்வோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.